என் அன்பு தேவ ஜனமே, இந்த காலை வேளையில கர்த்தர் தாமே உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி மூலம் பேசுவாராக. கர்த்தர் நம்ம கை கொடுக்கிற அருமையான ஒரு வார்த்தை சங்கீதம் 146 7 சொல்லுகிறது, அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறாராம். அதே போல யோபு 36:7 சொல்லுகிறது, சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒடுக்கப்பட்ட நிலைமையில, சிறுமையான நிலைமையில காணப்பட்டு கொண்டிருக்கலாம். எனக்கு நியாயம் கிடைக்குமா, எனக்கு யாராச்சும் நியாயம் செய்வார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த உலகமோ அவன் சிறுமைப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் எளியவர்களுக்கும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கும் நியாயத்தை கொடுப்பதில்லை. அனாதைகளுக்கு நியாயத்தை கொடுப்பதில்லை. மாறாக பணம் வைத்திருக்கிறவங்க, ஆமென், உயர் பதவியில் இருக்கிறவங்க, ஆமென், ஹல்லேலூயா, பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க, அவங்க பக்கம் தான் நியாயம் சாய்கிறதா இருக்கிறது. ஆனால் நமக்கோ நீதி நியாயம் இந்த உலகத்தில் கிடைக்காது. யார் நமக்கு நீதி நியாயத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார்? யார் நமக்கு நியாயத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார்? யார் நம்முடைய நியாயத்தை விசாரிக்கிறவரா இருக்கிறார்னா நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஒடுக்கப்பட்டவர்களின் நியாயத்தை அவன் விசாரிக்கிற தேவன், சிறுமைப்பட்டவர்களின் நியாயத்தை விசாரிக்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆமென். வேதத்தில் ஒரு பெண்ணை குறித்து பார்க்கிறோம். ஆமென். விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ, அவள் விபச்சாரம் செய்யும் போது பிடிக்கப்பட்ட ஸ்திரீ. ஆமென். பரிசேயரும் சதுசேயரும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவளை கொண்டு வந்து மோசேயின் நியாயப்பிரமாணங்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. போதகரே, நீர் என்ன சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். பாருங்க, இவ ஒடுக்கப்பட்டவ, இவ சிறுமையானவ, இவள் பெண் என்று சொல்லி இவன் மேல பழிய போட்டு இவ விபச்சாரம் செய்கிறான்னு சொல்லி இவளை நியாயம் விசாரிக்கும்படியாக, இவள் மீது ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வரும்படியாக இவளை இயேசுவிடத்தில் கொண்டு வராங்க. இவளோடு சயனித்த, இவளோடு விபச்சாரம் பண்ண அந்த ஆணை விட்டு விட்டார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்கிறார். உங்களிடத்தில் பாவம் இல்லை என்பவன் முதலில் இவள் மேல் கல்லெறிய கடவன் என்று சொன்னார். சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் தங்கள் கைகளில் இருந்த கற்களை கீழே போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். இயேசு கீழே குனிந்து எழுதிக்கிட்டு இருக்கிறார். எழுதுறவரை எழுதி பார்க்கிற ஒருத்தரை காணன்னு பார்த்து, எங்கம்மா உன குற்றம் சாட்டினவர் எங்கேன்னு கேட்கிறாரு. ஒருவரும் இல்லை. இயேசு சொல்றார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரியாய் நியாயம் விசாரிக்கிற கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. ஒடுக்கப்பட்டவருடைய நியாயத்தை விசாரிக்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு உங்கள் நியாயத்தை விசாரிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகம் நியாயம் கொடுக்காமல் இருக்கலாம். உலகத்தினுடைய பெரிய பெரிய இடங்கள், ஆமென், நியாயஸ்தலங்கள் உங்கள் நியாயம் கொடுக்காம இருக்கலாம். உங்கள் குடும்பத்தும் நியாயம் கிடைக்காம இருக்கலாம். உங்கள் சமுதாயத்தும் நியாயம் கிடைக்காம இருக்கலாம். அதில் என் தேவனாய் கர்த்தரோ உங்கள் நியாயத்தை விசாரிக்கிறதா இருக்கிறார். இன்னைக்கு நிச்சயமாக உங்களுக்கு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நியாயத்தை விசாரிப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.